ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். ஐயா, இந்த தேர்தல் குறித்து தொடர்ச்சியா நீங்க பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வரீங்க. குறிப்பாக முஸ்லீம் லீக் இந்த விஜய் கட்சி ஆதரவு எடுத்த போது உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. இப்ப அதனுடைய அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஷாஜகான் அவர்கள் மேடையில பேசும்போது, இனிமே திமுக எல்லாம் எங்க 50 வருஷத்துக்கு வர முடியாது, விஜய் தான் இனிமே, விஜயெல்லாம் யாரும் தொட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசி இருக்கிறார். விஜய் கட்சிக்காரங்க, அந்த கட்சியை சேர்ந்தவங்க இப்படி பேசுனா நீங்களும் நானும் உட்காந்து பேச மாட்டோம். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க அப்படிதான் பேசுவாங்க. விஜய் தான் பிரதமர், விஜய் தான் முதல்வர்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இவர் முஸ்லீம் லீக்னு தனித்துவமான ஒரு கட்சியில இருந்தாரு. நேற்று வரை விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று சொல்லி வாக்கு கேட்டவர். இவருக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க கிடையாது. விஜய் வரக்கூடாது, விஜய் ஆபத்து, விஜய் RSS, பிஜேபி உருவாக்குற கும்பம், சினிமாங்கிறது கவர்ச்சி என்று சொல்லி வாக்கு கேட்டவர். இவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாமே விஜய் எதிர்ப்பாளர்கள். விஜய் ரசிகர் யாருமே இவருக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இப்படி விஜய் எதிர்ப்பாளர்களின் வாக்குகளை வாங்கி இன்று எந்த மக்கள் வாக்களிச்சாங்களோ அந்த கட்சியை பத்தி கடுமையா விமர்சிக்கிறாரு திமுகவை. இந்த அளவுக்கு திமுகவை கடுமையா விமர்சிக்கிற அளவுக்கு திமுக இவங்களுக்கு அப்படி என்ன, காதர் மொய்தீனுக்கும் முஸ்லீமுக்கும் அப்படி என்ன ஒரு படுபாதகத்தை செஞ்சிருச்சு? அதாவது இப்ப ஷாஜஹான் திமுக 50 வருஷத்துக்கு தலையெடுக்க முடியாது என்ற அளவுக்கு கடுமையாக பேசுறாரு இல்லையா? இப்படி பேசுறதா இருந்தால் இவங்க தவகவுல சேர்ந்ததுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் திமுக என்ன செஞ்சுச்சு? அப்ப அப்படி இருந்தா பேச முடியும். ஏற்கனவே ஒன்றா இருந்தாங்க, இப்பதான் பிரிஞ்சு போயிருக்கிறீங்க. போய் 1 மாசம் கூட ஆகல. 1 மாசத்துக்கு இடையில திமுக மீது ஒரு பெரிய பழிய சுமத்துறாருன்னு சொன்னா, இந்த 1 மாசத்துல என்ன நடந்துச்சு? உங்களுக்கோ சமுதாயத்துக்கோ திமுக என்ன உங்களுக்கு செஞ்சிச்சு? ஒண்ணுமே செய்யல. நீங்க போனீங்க, அவங்க நீங்க போனதை விமர்சிப்பாங்க, நீங்களும் விமர்சிச்சுட்டு போகலாம். அதை தாண்டி இவ்வளவு வன்மமாக பேசுறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டா ஒரு காரணம் சொல்ல முடியாது. அவங்க நாங்கள் வெளியேறின பிறகு இன்னென்னமா நடந்தார்கள் எல்லாம் என்ன சொல்றாருன்னு கேட்டால் ஆரம்ப காலத்து விஷயத்தை சொல்றாங்க. ஆரம்ப காலத்தில் அது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கூட்டணியில் இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் இருந்து எந்த கட்சியில் ஆதரவில் ஜெயிச்சாங்களோ அந்த குறைபாடுகளை எடுத்து காரணமாக காட்டுவது ஒரு அயோக்கியத்தனமானது. நீங்கள் யாரை விமர்சித்தாலும் நீங்கள் பிரிந்ததற்கு பிறகு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது என்று பேசுவது மட்டும்தான் நேர்மையாக இருக்க முடியும். அப்போ ஏன் இப்படி ஒரு பேசுகிறாரு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முஸ்லீம் லீக்குடைய ஒரு தன்மை என்ன தன்மை என்று கேட்டால், எந்த ஒரு கட்சியில் கூட்டணியாக சேர்கிறார்களோ அதை ஒரு அடிமையாக மாறிடுவார்கள். எல்லை மீறி அதை புகழ ஆரம்பித்து விடுவார்கள். எந்த அளவுக்கு ஆயிடுவாருன்னு கேட்டால், உங்களுக்கு இது இஸ்லாத்தினுடைய கடமை 5 கடமைன்னு எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறீங்க. எல்லாருக்கும் இந்த முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு தெரியும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கொள்கை, இதுதான் இஸ்லாத்தின் 5 கடமைன்னு சொல்றோம்ல. இதை காதர் மொய்தீன் திமுகவில் இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினார்னு கேட்டா, நமக்கு 6 கடமை, திமுகவுக்கு ஓட்டு போடுறது சேர்த்துக்கிறேன்னு. இஸ்லாத்தின் கடமை 5 கிடையாது, இஸ்லாத்தின் கடமை 6 என்று பேசினவர்னா என்ன மாதிரி ஆளுன்னு பாருங்க. இவர் அந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு பக்கம் ஆதரிக்கணும்னு போய்விட்டோன்னு சொன்னா, எல்லை மீறி இஸ்லாம் மார்க்கத்தையே நாசமாக்குற அளவுக்கு என்ன செய்வாரு? அந்த வீடியோக்கள் பரவலா எல்லா பக்கம் உங்களுக்கு அனுப்பினாலும் வைக்கிறேன். இவர் பேசுனதை பகிரங்கமா வீடியோவில் திமுகவுக்கு ஓட்டு போடுவது இஸ்லாத்தின் 6வது கடமை, போடுங்க, அதனுடைய நல்லது கெட்டதை சொல்லி ஓட்டு கேட்கலாம். இஸ்லாமிய மார்க்க கடமை என்று என்ன செய்யறாரு அவரு? ஒரு அரசியல் நடவடிக்கையை இஸ்லாமிய மத கடமை மாதிரி அவர் பேசும் பொழுது முஸ்லிம்கள் பூரா காரி துப்புனாங்க. அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவருக்கு வேலூர்ல காதர் மொய்தீனுக்கு திமுக கூட்டணியில் இடம் கொடுத்தாங்க, MP தொகுதிக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லீம் லீக்குடைய பொதுக்குழு நடக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பொதுக்குழு. பொதுவாக ஒரு கட்சியுடைய பொதுக்குழுவுக்கு வேற கட்சிக்காரங்களை அழைக்க மாட்டாங்க. கட்சி பொதுக்குழு என்பதை அந்த கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் கலந்து கொள்ளக்கூடியதுதான். பொது நிகழ்ச்சிகளுக்கு தான் எல்லாரும் அழைப்பாங்க. இவருடைய பொதுக்குழுவுக்கு கலைஞர் தலைமையில் நடக்கிறது முஸ்லீம் லீக் பொதுக்குழு. அந்த முஸ்லீம் லீக் பொதுக்குழுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு கேட்டா, கலைஞரை அழைத்து பொதுக்குழு நடத்துறாரு. அப்ப கேள்வி கேட்டாங்க, இப்ப நீ பொதுக்குழு நடத்தும் பொழுது உன் கட்சியோட நிலைப்பாட்டை பத்தி பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல உன் கட்சியை சேராதவங்களை எப்படி கூப்பிடுற?
கூப்பிடுறது மாத்திரம் இல்லாம அவங்க தலைமையில் எப்படி நடத்துறேங்கிற அளவுக்கு அப்பவே விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த கூட்டத்துல இவருக்கு வேலூர் தொகுதியை கொடுத்ததுக்காக வேண்டி என்ன செஞ்சாருன்னு கேட்டா, கலைஞரை புகழ்றாரு. எப்படி புகழ்றாருன்னு கேட்டா, இந்த முஸ்லிம்கள்ல இந்த அடக்கம் பட்டவங்கள அவுலியாங்கிறாங்கல்ல, தர்காக்கள் அடங்கிற ஆட்களை இறை நேசர், அந்த பட்டத்தை சொல்றார். கருணாநிதி ஒரு இறை நேசரு, அவுலியா, மகான். அதாவது அதை திமுககாரங்களும் சொல்ல மாட்டாங்க, கருணாநிதி உடன்பட மாட்டாரு. வேற எந்த கூட்டணி கட்சிக்காரங்களும் மகான்கிற சொல்ல மாட்டாங்க. கலைஞருடைய கொள்கை வந்து அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தனிப்பட்ட முறையில. கலைஞர் அவர் ஓரிரை ஏத்துக்க மாட்டாரு, உருவ வழிபாடு ஏத்துக்க மாட்டாரு. அவர் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் எதுக்கு அவுளியான்னு அவரை வந்து இவர் இறை நேசர், அவுலியா, மகான் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் எப்படி நாகூர் ஆண்டவர் அப்படிலாம் அந்த அவுல் தர்காக்களை கொண்டாடுறாங்களோ அந்த அந்தஸ்தில் உள்ளவர் என்ற அளவுக்கு கலைஞரை புகழ்ந்தார். இல்ல இவங்க முஸ்லீம் லீக் வந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வது இல்லையா? ஏகத்துவம் தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொள்வது இல்லையா? இப்படி தனி மனிதர்களை இப்படி கொண்டாடுவாங்களா அவங்க? ஒரு கொள்கையுமே இல்லை. எதுல சேர்ந்துட்டாங்களோ அதுக்கு அடிமையாயிருவாங்க. ஒரு கொள்கை மட்டும்தான், அதெல்லாம் கிடையாது. அது இன்னொன்னு சொல்றேங்களேன், இப்ப இஸ்லாத்துல வந்து குரானுக்கு விரிவுரை எழுதுறவங்க வந்து மௌலானான்னு சொல்லுவாங்க. குரானுக்கு விரிவுரை எழுதுவர்கள். இவர் அதே கூட்டத்துல காதர் மீது பேசுறாரு, உலகத்துல உள்ள குரான் விரிவுரையாளர்கள்லயே முதல் விரிவுரையாளர் வந்து கலைஞர் தான், மௌலானாக்களுக்கெல்லாம் மௌலானா அப்படின்றாரு. இந்த கலைஞரை பேசும்போது எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, நீ அரசியல் ரீதியாக நீங்க அவங்களை ஆதரிக்கிறீங்க, அதற்குரிய காரணங்களை சொல்லி ஆதரிக்கணுமே தவிர ஒரு சீட்டு கொடுத்ததுக்காக வேண்டி எந்த அளவுக்கு அடிமைத்தனம் பண்ண முடியுமோ அவ்வளவு அடிமைத்தனம் பண்ண காட்சியை பார்த்தோம். காதர் மைதீனுக்கு முஸ்லிம் லீக்குக்கு இந்த ஒரு பேர் தான் சமுதாயத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ வந்து டிவிகேல சேர்ந்துட்டாங்களா, அப்ப அதை எல்லை மீறி புகழணும். இப்போ அந்த எதுல போய் சேர்ந்துட்டாங்களோ அதை சேர்ந்தவொன்னு என்ன செய்வாங்கன்னு அப்படி ட்ராக்கை மாற்றி எல்லை மீறி வந்து விஜயை வந்து போட்டு போடுறது 6வது கடமைன்னு இனிமேல் சொல்லுவார். விஜய் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த கட்சியுடைய நிலைப்பாடு இப்படித்தான். எதுல போய் சேர்ந்துட்டாங்களோ மானம் ரோசம் எல்லாத்தையும் இழந்து விட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லை மீறி புகழ்வாங்க. இது இந்த உள்ளத்துல இருந்து புகழ்வது இல்லை, நடிக்கிறாங்க என்று பார்க்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கும் திமுகவுக்கு மத்தியில உள்ள உறவு என்ன மாதிரி இருந்தது என்று கேட்டால், தேர்தல் அந்த தொகுதி பங்கீடு பேச்சு நடத்தினாங்கல்ல திமுகவில் தேர்தல் நேரத்துல, தொகுதி பங்கீடு பேசும் பொழுது முதல்ல முஸ்லீம் லீக்கை கூப்பிட்டு தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கட்சியும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல முஸ்லீம் லீக்கை கூப்பிட்டு பேசுறாங்க. பேசிட்டு அவர் வந்து காதர் மைதீன் வந்து வெளியே வந்து சொல்றாரு நிருபர்கள்ட்ட, அதாவது நிறைய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துருக்குறோம், அதனால வந்து நம்ம சீட்டை வந்து அதிகமாக கொடுக்க முடியாது, நீங்களா பார்த்து எங்களை குறைச்சிக்கிறங்கன்னு கலைஞர் கேட்டாரு, 3 வந்து குறைச்சிக்கிறங்கன்னு கேட்டிருக்கிறாரு, நாங்கள் இதை பரிசீலிக்கிற சொல்லிட்டோம்னு சொல்லி அந்த தொகுதிகளை குறைப்பதற்கு மற்ற கட்சிகளை வந்து ஒத்துக்கிற வைக்கிறது இவரை கருவியா பயன்படுத்தினாங்க திமுகவில். அதுக்கும் ஒத்துழைச்சார். காதர் மீதி வந்து எங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே உள்ள தொகுதியை தர முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்கிறங்கன்னு கேட்டாங்க, அவங்க சொல்வதும் கரெக்டாக தான் இருக்கிறது, புதிய கட்சிகள்லாம் சேர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி மற்ற கட்சிகள்லாம் குறைவான தொகுதியை வாங்கிக்கிறங்கன்னு சொல்லி அதனுடைய ஸ்பீக்கரா நின்று வெளியே நின்று பேசுறாரு காதர் மீதி. அந்த அளவுக்கு தான் இவங்க நெருக்கமா இருந்தாங்க. எந்த ஒரு வெறுப்போ சண்டையெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எடுத்த எடுப்புல போய் ஆதவ அர்ஜுனா வந்து அவங்கள சந்திச்சு ஆதரவு கேட்கும்போது அவர் ஸ்டாலினை கேட்டு தான் சொல்லுவேன்றாங்க. எந்த அளவு நெருக்கம் இருந்துச்சுன்னு பாருங்க. சண்டை இருந்து பகை இருந்து ஒரு முட்டல் மோதலும் இருந்து இந்த நேரத்தில் சொன்னா கூட ஒத்துக்கிறலாம். அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஆதவ அர்ஜுனா போய் ஆதரவு கேட்க போறாரு. கேட்கும்போது என்ன செஞ்சாங்க, நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம், ஸ்டாலின் தான் முடிவெடுக்கணும், ஸ்டாலினை கேட்டு தான் நாங்கள் முடிவு சொல்லுவோம், ஸ்டாலின்கிட்ட பேசுங்க என்று இவர் காதர் மீதீன் சொல்வாரையானால் சொன்னார் பகிரங்கமா. அதை வந்து வீடியோ பதிவாக நீங்க பார்க்கலாம், நியூஸ்லாம் பார்த்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப இவர் முழு அடிமையாக சரணாகதிகிற அளவுக்கு தான் அவங்க ஒன்றா இருந்தாங்க. அதுக்கு இடையில இந்த 20 நாள் நடந்து போச்சு. நீங்க அவங்களுக்கு அடிமைன்னா முழு சரணாகதி எழுதி கொடுத்த நீங்கள் இருந்து ஒரு மந்திரி பதவி என்கிற ஒரு காரணம் வந்த உடனே அப்படியே டோட்டலா மாறி அவருடைய அபிமானத்தை பெற வேண்டும், ஏற்கனவே 2 பேருக்கு மந்திரி பதவி கேட்டிருக்கணும் வரை சொல்றாரு. அதுக்காக கூட இவர் பேசியிருக்கலாம். இப்படி பேசணும்னு சொன்னா இன்னொரு 2 பேருக்குமே மந்திரி பதவி கிடைக்குங்கிறது இருக்கலாம்.
அது ஒரு அடிப்படையை பார்க்கணும். இன்னும் அப்ப என்ன இன்னும் செய்யணும்? ஒரு அமைச்சர் பதவி இல்ல இன்னொரு அமைச்சர் பதவி வெயிட்டிங்ல இருக்கு அவருக்கு மனசுல. அந்த அமைச்சர் பதவிக்காண்டி இப்படி புகழ்றாங்கங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னா? மனசுல இல்ல, வெளிப்படையா சொன்னாரு காதர் மைதி. ஒரு சீட்டு தர்றேன்னு இருக்கிறாங்க, நாங்க 2 சீட்டு கேட்கிறோம், கேட்டிருக்கிறோம்டாரு. ம். மனசுல உள்ளது இல்ல, வெளிப்படையா அவர் சொன்னார். இந்த ஒரு சீட்டை கேட்க ஒத்துக்கிறோம் பொழுது இப்போதைக்கு ஒரு சீட்டு கேட்டிருக்கு தர்றாங்க, நாங்க 2 கேட்டிருக்கிறோம், 2 எம்எல்ஏக்கு மந்திரி பதவியை கேட்டிருக்கோம் என்று அவர் என்ன செஞ்சாரு சொன்னார். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இவர் இப்ப சேர்ந்துட்டார்ல, சேர்ந்த உடனே இவருக்கு ஒரு இஸ்லாமிய சமுதாய உணர்வோ அல்லது அந்த எந்த சிறுபான்மை துறைக்கு அமைச்சராக இருக்கிறாரோ அந்த வகையில சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் இவருக்கு இல்லைங்கிறத அந்த குர்பானி விஷயத்துல காட்டினாங்க. குர்பானி விஷயமாக ஹைகோர்ட்ல மாடு குர்பானி கொடுக்க பொது இடத்துல கொடுக்க கூடாது என்று ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்க. இதே மாதிரி தீர்ப்பு கலைஞர் காலத்தில் அளிக்கப்படும் பொழுது இரவோட இரவாக அப்பீல் பண்ணி இது விற்பனை செய்வதற்கு உள்ள சட்டம் அவங்க சொந்தத்துக்கு பொருந்தாது என்று ஆர்டர் வாங்கி அந்த வருஷம் குர்பானி கொடுக்க வச்சாங்க. இது கலைஞர் காலத்துல இது மாதிரியான ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டுச்சு. அளிக்கப்பட்ட உடனே ராத்திரோடு ராத்திரியா நீதிபதி வீட்டில் போய் கதவை தட்டி வழக்கறிஞர்கள் வச்சு வாதிட்டு இந்த பொது இடத்தில் அறுக்கக்கூடாது என்ற விஷயமெல்லாம் வியாபாரத்துக்கு இருக்கிறாங்கல்ல, அதுக்குண்டே அந்த சட்டத்துல விதியில இருக்கிறது, நிஜமாவே இருக்கு அந்த சட்டத்தின் விதியிலேயே. இது வியாபார நோக்கத்திற்கு அறுப்பொருள் பொருந்துமே தவிர மத விஷயத்திற்கோ சொந்த பர்பஸுக்கோ அறுப்பதை இது கட்டுப்படுத்தாது என்ற அந்த சட்ட விதியில் இருக்கிறது. அதை கவனிக்காம நீதிபதி தீர்ப்பளிச்சிட்டார் என்று சொல்லி ராத்திரோடு ராத்திரியா வீட்டில் அப்பீல் பண்ணி அந்த கரெக்ஷன் பண்ணார் தீர்ப்புல. அதனால இது மத நம்பிக்கைக்கு பொருந்தாது, தனிப்பட்ட உணவுக்கு பொருந்தாது, வியாபாரத்துக்கு அறுக்கிறதா இருந்தா தான் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல அறுக்கணும், அறுவை கூடங்கள்ல போய் அறுக்கணும்ன்றத ஆர்டர் வாங்கினாங்க. இதே மாதிரியான ஒரு தீர்ப்பு இங்கே வந்திருக்கும் பொழுது அதுக்கு எந்த ஒரு முஸ்லீம் எடுக்கவே இல்லை, அதை பத்தி பேசவும் இல்லை, அது ஒரு அறிக்கை விடவும் இல்லை, சமுதாயத்துக்கு நீங்க இப்படி நடந்துக்கிறங்க என்று சொல்லவும் இல்லை. அது எப்ப செய்யறாங்க, குர்பானி கொடுக்குற அந்த அன்றைக்கு பல ஊர்கள்ல மாடுகளை போலீஸார் பிடிச்சிட்டு போனாங்க. இன்னும் சில ஊர்கள்ல அந்த பசு காவலர்கள்ங்கிற பேர்ல ரவுடிகளும் பிடிச்சிட்டு போனாங்க. போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம பலர் மீது வழக்கும் போட்டாங்க. ஏன்னு கேட்டா நீதிபதி உத்தரவு போட்டிருக்கிறார், அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறதுனால மாடுகளையும் கைப்பற்றினாங்க. இந்த நேரத்துல எல்லாம் இவர் அங்க அமைச்சரா தானே இருக்கிறாரு, சிறுபான்மைக்கு தானே அமைச்சரா இருக்கிறாரு, அதை பத்தி ஏதாவது பேசினாரா? பேசவே இல்லை. குர்பானிலாம் கொடுத்து மறுநாள் சாவகாசமா இதை நாங்க மேல்முறையீடு செய்வோங்கிறார். நீ மேல்முறையீடு செய்யறது 2வது விஷயம். இந்த வருஷம் நடக்கிற உறுதிப்படுத்தினீங்களா? இந்த வருஷம் எங்களுக்கு பல ஊர்கள்ல குர்பானி கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்ட பிறகு நீங்க அப்பீல் பண்றோங்கிற, அது ஒரு வருஷம் ஆகும், இனிமே அப்பீல் அடுத்த வருஷம் தான் எனக்கு ஒரு பெருநாள் வரப்போகுது, அப்பீல் பண்றோங்கிறாங்க. இந்த வருஷத்துடைய விஷயம் இல்லாம போச்சே, அது பேசவே இல்லை, பெருநாள் அன்னைக்கு வெளியே வரவே இல்லை. திமுக இதை கண்டிச்சது, குர்பானிக்கு மாடு அறுக்க தடைங்கிறது திமுக கண்டிச்சு அறிக்கை விடுது. அதற்காக திமுக அறிக்கை விடுது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பெருநாளைக்கு மறுநாள் இவர் செய்தியாளர்கள் சொல்றாரு, வழக்கு பதிவு செஞ்சதாக சொல்றாங்க, தவறான தகவல்ன்றாரு. மாடுகளை பறிமுதல் செஞ்சாங்களே தவிர யார் மீதும் வழக்கு போட, யாரு சிறுபான்மைத்துறை அமைச்சர் இவர் சொல்றாரு, யார் மீதும் வழக்கு போடலன்னு பச்சையா போய் சொன்னாரு. இவர் என்னைக்கு அந்த பேட்டி கொடுக்கிறாரோ அன்னைக்கு போலீஸ்ல இருந்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்றாங்க, நீங்க உங்க உத்தரவை பேணி, ஏன்னா ஒரு பெருநாளைக்கு மறுநாள் கோர்ட்ல தாக்கல் பண்ணும் அந்த சாமிநாதன் உத்தரவு போட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில் போலீஸ்ல இருந்து நீதிமன்றத்தில் அறிக்கை எப்படி தாக்கல் பண்றாங்கன்னு கேட்டா, நாங்க அந்த மாதிரி பொது இடத்துல குர்பானி கொடுத்ததை நாங்கள் பறிமுதல் செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறோம். இவரு வழக்கு போடலைங்கிறாரு. போலீஸார் கோர்ட்ல போய் நாங்க வழக்கு போட்டிருக்கோங்கிறாங்க. இவர் எப்படிப்பட்ட சமுதாய துரோகம் பண்றாரு? வழக்கு போட்டதாக போலீஸ் கோர்ட்ல சொல்லுது, நாங்க வழக்கு போட்டிருக்கிறோம், அப்படி இந்த அறுக்கப்பட்ட மாடுகளை பறிமுதல் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்யறாருன்னா மக்களை ஏமாத்துறாரு. யார் மீது வழக்கெல்லாம் போடல, அவ போடலை என்று சொன்னா உன்னுடைய சிறுபான்மைகளை தானே சார்பா தானே போலீஸார் அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அந்த அறிக்கையில் அப்படி இருக்குத, போலீஸார் தாக்கல் பண்ண அறிக்கையில மாடை பறிமுதல் பண்றதையும் குறிப்பிடுறாங்க, அறுத்தவர்கள் மீது வழக்கு போட்டோம் என்று குறிப்பிடுகிறார்கள். இவர் போடலைங்கிறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு துரோக செயலை நியாயப்படுத்துறாரு? அவர் சமுதாயத்தினுடைய அக்கறை இல்லாத ஒரு இந்த பதவியை கண்ட உடனே அவர் தலகால் புரியல.
சிறுபான்மை அமைச்சர்னா என்னமோ தலகா பெரிய பெரிய முதல்வராக இருந்தவர்கள்லாம் ஒரு நீதிபதி உத்தரவுல கம்பி என்ன போயிட்டாங்கன்னு பாக்குறோம். இது என்னமோ பெரிய கிரேடு கிடைச்ச மாதிரி நினைத்து கொண்டு இல்ல இப்படி அவர் போக வேண்டிய அவசியம் என்ன? வெறும் அமைச்சர் பதவி மட்டும்தானா? ஏன்னா பொதுவா மற்ற கட்சிகளை விட முஸ்லிம் அமைப்புகள்னாலே இரையச்சம், மறுமை, பொய் பேசக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி இருப்பாங்கப்பா. அவங்க இடதுசாரிகள்லாம் வந்து இந்த இந்த சோபா, இப்போ பாலிடிக்ஸ் பேர் வந்து சோபா தானே, சோபா வாங்குறது. இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்டைல் சோபா. விஜய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தை சோபா. பார்சல் வந்துருச்சா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கிண்டலா கேட்கிற மாதிரி போயிட்டாங்க, அந்த சினிமா படத்துல வர மாதிரி. இப்போ முஸ்லீம் லீக்கும் இந்த மாதிரி சோபா பாலிடிக்ஸ்க்கெல்லாம் ஈல்டாவாங்களா என்ன? அந்த மாதிரி விஷயத்துல தூய்மையா மறுமைக்கு பயந்து அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க இல்லையா? இப்ப மற்ற கட்சிகள் மீது அந்த விமர்சனங்கள் வந்தா மக்கள் சாதாரணமா போயிடுவாங்க. முஸ்லீம் லீக்கை வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இல்லப்பா பாய் மாருக்கு பயப்படுவாங்கப்பா, தண்ணி அடிக்க மாட்டாங்கப்பா, சிகரெட் குடி, அவங்க கொஞ்சம் இதா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை பொதுமக்கள்கிட்ட இருக்குல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட. அதனால இப்ப மற்ற கட்சிகள் மாதிரி விஜய் இவங்களுக்கும் சோபா அனுப்பிட்டாரு அப்படிலாம் சொல்ற போது முஸ்லீம் லீக் அதெல்லாம் வாங்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கே. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இவங்களுக்கு இதை தாண்டி இந்த மாதிரியான ஆதாயங்கள் எதுவும் இருக்கா? இந்த விஜய் அரசு வேற மாதிரியான ஆதாயங்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறது மட்டும் இல்லைங்க, ஆத்தன்டிக்காக சொல்ல முடியும். இவங்க வந்து கரப்ஷன், இரையச்சம்லாம் கிடையாது. எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா, இவங்களுக்கு முஸ்லீம் லீக் வந்து வக்ஃப் போர்டு சேர்மன் பதவி வாங்கினாங்க. வக்ஃப் போர்டுக்கு எங்களுக்கு தான் சேர்மன் பதவி வேணும்னு வாங்கினாங்க. அப்துல் ரஹ்மான் ஒரு ஆளை என்ன செஞ்சாங்கன்னா, முஸ்லீம் லீக் சார்பாக ஒரு மாநில நிர்வாகியாக இருக்கிறார், எம்பியாவும் இருந்தார். அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னா வக்ஃப் போர்டு சேர்மன்ங்கிற பதவி வாங்கி கொடுத்தாங்க. அந்த வக்ஃப் போர்டு சேர்மன் என்பவர் வந்து எக்கச்சக்கமான ஊழல் பண்ணி வீடியோ ஆதாரத்தோட மாட்டி ஒரு ஒரு லேடிக்காக வேண்டி என்ன செய்யறாருன்னா, ஒரு வக்ஃப் சொத்தை வந்து கம்மியான கான்ட்ராக்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த ஜமாத்தாருக்கு ஃபோன் பண்ணி பேசி இவரே கார் எடுத்துக்கிட்டு போய் அந்த இடத்துல அந்த இதெல்லாம் செஞ்சார். அப்துல் ரஹ்மான் என்பவர் செஞ்சார் என்பதை வந்து பலரும் ஆதாரங்களோட வெளியிட்டு, உள்ளுக்குள்ளேயே வந்து திமுகவிலிருந்து சகோதர கட்சிகள்லேருந்து எதிர்ப்புலாம் வந்த பிறகு அப்துல் ரஹ்மானை வந்து நீக்குறாங்க, வக்ஃப் போர்டு சேர்மனுங்கிற பதவியில நீக்குறாங்க. ஆனா நீக்கினது மட்டும் பார்த்தா நடவடிக்கை எடுத்திருக்கணும். இருந்தாலும் கூட்டணி கட்சிங்கிற பெரிய அளவு ஊழல் பண்ணியிருக்காரு. அப்துல் ரஹ்மான் என்பவர் வந்து வக்ஃபுல வந்து ஊழல் பண்ணி முறைகேடு பண்ணி அந்த காரணத்துக்காக நீக்கப்பட்டு தான் அவரை நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நீக்கி விட்டுருங்க, வேற நவாஸ் கனி கொடுங்கன்னு சொல்லி அந்த சேர்மனை வாங்கினாங்க. அப்போ ஒரு சேர்மன், வக்ஃபுங்கிறது அல்லாஹ்வுடைய சொத்து. இஸ்லாமிய பார்வையில் வந்து பள்ளிவாசல், தர்கா இதெல்லாம் ஒரு புனித சொத்துக்களாக முஸ்லிம்கள் கருதுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சொத்துல வந்து இவர் முறைகேடு பண்ணி ஊழல் பண்ணி அது நிறுவனமாய்த்தான் அவர் நீக்கினாங்க. நீக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. அப்பட்டமா வக்ஃப் சொத்தை வந்து இவர் குறிப்பிட்ட ஒரு லேடிக்காக வேண்டி என்னஞ்சாரு இவர் ஒரு ஒதுக்கி கொடுத்தாரு என்ற புகார் வந்து தொடர்ச்சி அவர் நிறைய செஞ்சாரு என்பதெல்லாம் உறுதியான பிறகு அவரை பதவி விட்டு நீக்கினா. வக்ஃப் போர்டுல யாராவது இடையில இது மாதிரி நீக்கி இருக்கிறாங்களா? இவர் தான் நீக்கப்பட்டாரு. அதுவும் ஊழல் குற்றச்சாட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்களா? அரசியல் மாறும்போது நீக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு ஆட்சி மாறும் பொழுது அதிமுக ஆட்சியில் அவர் நியமிக்கப்பட்டவர் திமுக வந்தோன்னு மாற்றுவாங்க, திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர் அதிமுக வந்தோன்னு அப்படி மாற்றம் நடந்திருக்கே தவிர இவங்க திமுகவாலேயே நியமிக்கப்பட்ட ஒரு இந்த வக்ஃப் போர்டு தலைவரை வந்து நீக்குறாங்கன்னா அப்ப இது என்ன காரணம்? ஊழல். அதாவது ஊழல் செய்வது தான் இந்த பதவி விரும்புறாங்க. இந்த பதவி, இந்த ஒரு வக்ஃப் போர்டுங்கிறது பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் உள்ள ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்களை எல்லாம் 1 லட்ச ரூபா வாடகை வரக்கூடிய இடத்த வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்கறது வேணுங்கிற ஆளை பார்த்து. அந்த மாதிரி எல்லாம் அதன் மூலமாக முறைகேடு செய்வதற்கு தான் இந்த வக்ஃப் போர்டு பதவியை பெரும்பாலும் விரும்புவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி செய்யும் பொழுது இவர் ஏன் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பதில் சொல்லுங்க. நீங்க இரையச்சத்தோட இருப்பாங்கன்றீங்களே, இரையச்சத்தோட வந்து பள்ளிவாச சொத்துலையில் இரையச்சம் இருக்குன்னு. வக்ஃபுங்கிறது பள்ளிவாச சொத்துல, வேற சொத்துக்கள் எப்படி இருந்துட்டு போங்க. அதை இந்த இந்துக்கள் கூட சொல்லுவாங்க, சிவன் சொத்து குலநாசம்னு. மற்ற சொத்தை திண்டாலும் கடவுள் சொத்தை திங்கக்கூடாதுங்கிற நம்பிக்கை வந்து இந்து மக்கள்கிட்ட கூட இருக்கிறது. அதே மாதிரி இது அல்லாஹ்வுடைய சொத்து. எங்க நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்துல வந்து ஊழல் பண்ணதுக்காக வேண்டி அவர் நீக்கப்பட்டாரா இல்லையா? நவாஸ் கனி அவர் ஏன் நீக்கப்பட்டார்? நவாஸ் கனியன் திருப்ப அவருக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாங்க என்பதற்கு பதில் சொல்லுங்க. அதனால அவங்க பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இதுல இருக்கிறாங்க. இந்த பதவியின் மூலமாக எந்த ரேஞ்சுக்கு அவங்க போவார்கள் என்பதற்கு இதெல்லாம் கண் முன்னாடி ஆதாரம் இருக்கிறது. 2 மந்திரி இதை கேட்டதும் தெரிகிறது. அதனால இவங்க ஒருத்தர் கட்சியில கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க நம்பிக்கையை பெறுவதற்காக வேண்டி அடிமட்டத்துக்கு இறங்குவாங்க. அவங்க நம்மளை நம்புறதா, விஜய் நம்புறதா இருந்தா
திமுக கடுமையா திட்டணும், கடுமையா திட்டினா இவர் நமக்கு விசுவாசமானால் நினைப்பாராம் அவர். திமுகவை எந்த அளவுக்கு இங்க கடுமையா திட்டுகிறார், திட்டுவதற்கு ரீசனை சொல்லு, என்னத்துக்காக நீ திமுகவில் குறை இல்லைன்னு நம்ம சொல்லல. நீங்க கூட்டணியில இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து தான் அதுக்கு பொறுப்பாளர்கள். கூட்டணி பிரிஞ்ச பிறகு திமுகவுக்கு உங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன? கூட்டணிங்கிறத நீங்க மாறினீங்கல்ல, மாறினதுக்கு பிறகு திமுக உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படி ஒரு லிஸ்ட்டை போட்டு என்னென்ன காரியங்கள் செஞ்சார்கள் அதனாலன்னு சொல்லணுமே தவிர 50 வருஷம் அழிச்சு போடுவோம் தொலைச்சு போடுவோம்னு சொல்ற அளவுக்கு என்ன காரணம்னு கேட்டா உங்களை அதனாலதான் மக்கள் தோக்கடிச்சாங்கிறாரு. அப்ப தோக்கடிச்சாங்கன்னு சொன்னா உன்னை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்களா அதே மக்கள் தானே. ஸ்டாலின் முதலமைச்சராகணும் நினைச்சுதானே இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படித்தானே ஓட்டு போட்டாங்க இவருக்கு. பச்சை துரோகம். அப்படி துரோகத்தை செஞ்சுட்டு இப்படி பேசுறாருன்னு இன்னும் சொல்ல போனா நீங்க ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சகட்டும் மேனிக்கு திட்டுறாங்க. ஒரு ஆளு சப்போர்ட் கிடையாதுங்க. இந்த ஷாஜகான் என்பவர் பேசின ஒரு விஷயத்திற்கு முஸ்லிம் லீக் IUML அடையாளத்தோடு இருப்பாங்களே அவர்களை தவிர வெகுஜன மக்கள் கட்சியில இல்லாதவங்க முகநூல்ல எழுதக்கூடிய முஸ்லிம்களை சொல்றேன், முகநூல்ல எழுதக்கூடியவங்க பதிவு போடக்கூடியவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடுமையான முறையில இவருக்கு எதிர்வினையாற்றுறாங்க. இப்படி ஒரு துரோக செயலை இப்படி ஒரு அடிமைத்தனமா பண்ணுவாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனா இந்த முஸ்லிம் லீக்குலாம் அந்த 2 தொகுதி மட்டும் கொடுக்க மாட்டாங்க திமுகவுல, செலவு வரைக்கும் திமுக தான் பண்ணாங்க. முக்கியமா கவனிக்கணும்னு கேட்டா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவாகும்னு சொன்னா அந்த 10 கோடியும் அது பகிரங்கமா சொல்ல முடியாது அவங்க கட்சியில, நம்ம சொல்லலாம், அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க பணம் கொடுத்தவங்கிறத. ஆனா அதான் யதார்த்தம். அவங்க திமுக என்ன செய்வாங்கன்னா கூட்டணிக்கு 2 தொகுதி ஒதுக்குனாங்கன்னு கேட்டா 2 தொகுதி 20 கோடி என்று பணத்தையும் கொடுப்பாங்க. அந்த கட்சிக்கு செலவு பண்ண அந்த பெட்ரோல்ல இருந்து வாகனத்துல இருந்து கொடியில இருந்து ஏணி சின்னத்தை கருப்பு சிகப்புல ஏணி சின்னத்தை வரைகிறதுல இருந்து அனைத்துக்கும் செலவு பண்ணது யாருன்னு கேட்டா திமுக. அவங்க காசுல வாங்கிய செலவழி வாக்காளருக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்கல்ல அது கூட திமுகவுடைய பணம் தான். அந்த மாதிரி அந்த அவங்களுடைய பணத்தை வாங்கி ஜெயிக்கிறீங்க ஒண்ணு. ரெண்டாவது நீங்க தான் வந்துகிட்டு அந்த தொகுதி குறைப்பை நியாயப்படுத்தி முதல்ல பேட்டி கொடுத்தீங்க. அவங்க ஒரு தரும சங்கட நிலையில் இருக்கிறாங்க, அவங்களை அதிகமான கூட்டணி கட்சிகள் வர்றதுனால ஐடியாவில் இருக்கு, அதை எல்லாரும் ஏத்துக்கிறனுங்கிற மாதிரி மண்டைய கழுவுற அளவுக்கு நீங்க விசுவாசமா இருந்தீங்க. அப்படி இருந்து விட்டு அந்த விஜய்க்கு எதிராக உள்ள மக்கள்கிட்ட உள்ள வாக்கை பெற்று ஜெயிச்சுட்டு மாறுற துரோகம் தானே. அதை விட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டா இவர் நன்றி தெரிவிக்க போறார். பாபநாசம் தொகுதியில இதே ஷாஜகான் நன்றி தெரிவிக்க போறார். நன்றி தெரிவிக்கிறதா இருந்தா எந்த சின்னத்தை வைத்து ஓட்டு கேட்டீங்களோ அந்த சின்னத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாம், திமுக கொடியை வேணா மைனஸ் பண்ணிக்கிறங்க. நீங்க ஏணி சின்னத்தை கொண்டு போய் காட்டி என்ன செய்யணும், அல்லது பச்சை கொடியை காட்டி நீங்க நன்றி தெரிவிக்கணும். நன்றி தெரிவிக்க போகும்போது டிவிகே கொடியை கட்டிக்கிட்டு போறாரு. டிவிகேக்கு அந்த மக்கள் ஓட்டு போடவே இல்லை. இவர் அந்த நன்றி தெரிவிக்கிற வாகனத்துல எந்த கொடி இருக்குன்னு கேட்டா விஜய் கட்சியுடைய கொடியை தான் ஏத்திக்கிட்டு போறாரு. அந்த கட்சி கொடியோட போயிட்டு நன்றி தெரிவிக்கிறாரு, ஓட்டு போட்டோம்னா முடிக்கிறான். நம்ம இந்த கொடிக்கு ஓட்டு போடலையே, நன்றி தெரிவிக்கிறோம். நம்ம ஓட்டு போட்டது வேற எங்களை போட்டு கருப்பு சிவப்புக்குள்ள போட்டோம், இது என்ன வேற கொடியா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு காரி துப்புறாங்க தொகுதியில் உள்ள மக்கள்லாம். ஏன்னா நன்றி தெரிவிக்க போகும்போது டிவிகே இதுக்கு டிவிகேக்கு என்ன சம்பந்தம், உனக்கு போட்டவங்க எல்லாம் டிவிகேக்கு போய் எதிரான ஆளுக்கு தானே. உனக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேருமே டிவிகே வேணாங்கிறவங்க தான் உனக்கு போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது டிவிகே கொடியை கட்சிட்டு போய் ஒருத்தன் நன்றி தெரிவிக்க போறான்னு சொன்னா ஒரு கூறாச்சு இருக்கா, முதல்ல மூளையாவது இருக்குதா, சிந்தனையாவது உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருக்குது. அதனால இவங்க முஸ்லிம்களுடைய பிரதிநிதி என்றோ இவங்க சொன்னதுனால முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு தான் இதுதான் என்றோ யாருமே திமுகவிலையும் வழங்கல. திமுக தெளிவாக வழங்கியிருக்காங்க, இது சும்மா ஊருக்கு 4 பேர் உள்ள ஒரு கட்சி, இது ஒண்ணுமே கிடையாது என்பது அது நான் கேட்கிறேன். ஒரு கட்சியில சீட்டு ஒதுக்குறாங்கல்ல, ஒதுக்கும் பொழுது இவங்களுக்கு 2 தொகுதி ஒதுக்குனாங்கன்னா இவங்களுடைய பலம் என்ன? விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 கொடுத்தாங்கல்ல, அப்ப அதுல காவாசி தானே உங்களை மதிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு திமுகவுலயே விடுதலை சிறுத்தைக்கு 8 கொடுக்குறாங்க, இப்ப காங்கிரஸுக்கு 28 கொடுக்குறாங்க, உங்களுக்கு 2 கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு அது கூட கொடுக்குற அளவுக்கு இவங்க இல்லை. ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, ஒரு மக்கள் ஆதரவும் கிடையாது. சும்மா ஒயிட் காலர்ஸ், காங்கிரஸ்ல எப்படி ஒயிட் காலர்ஸ் இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த கட்சியிலையும் ஒயிட் காலர்ஸ் சில பேர் வசதியானவங்க பணக்காரங்க அந்த மாதிரி வேட்டில சட்டையில் அழுக்குப்படாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அந்த பொறுப்புல இருப்பாங்க. களத்துக்கு போறது, அடி வாங்குறது, உதவாங்கிறது, போராட்டம் பண்றது, ஜெயிலுக்கு போறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே செய்யாது. முஸ்லீம்கிட்ட ஆரம்ப வரலாறுல அதெல்லாம் காகிதம் எழுத்து காலத்தோடு முடிஞ்சு போச்சு.
அந்த 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 போர்க்குணமெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறாங்களோ அவனுக்கு அடிமை ஆயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க எந்த அளவுக்கு அடிமையா இருப்பாங்கன்னு கேட்டாங்க. ஒரு வரலாறுல காங்கிரஸோட இவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க முந்தி, இப்ப இருக்கிற மாதிரி. இப்பவும் கேரளாவில் கூட்டணி வச்சிருக்கிறாங்கல்ல, இதே மாதிரி முந்தி ஒரு தடவை காங்கிரஸ் முஸ்லீமுக்கும் சேர்ந்து வந்து கேரளாவில் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு. நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும் பொழுது பாபர் மசூதி இடிச்சாங்க. இடிச்ச உடனே முஸ்லீம் லீக்ல முக்கியமான ஒரு தலைவரா இருந்தவர் சுலைமான் சேட்டுங்கிறவர் இருந்தார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, டெல்லியில இருந்து செய்தியாளர் சந்திச்சு சொல்றாரு, நாங்க வந்து இப்ப காங்கிரஸ் தான் எங்கள் பள்ளிவாசல் இடிச்ச காரணத்தினால் கூட்டணிட்டு வெளியேறுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே என்ன செஞ்சாங்கன்னா இவங்க 50 பேரும் சேர்ந்து வெளியேற மாட்டோம்னு சொல்லி அவரை நீக்கி விட்டாங்க. சுலைமான் சேட்டை நீக்கி விட்டுட்டு அந்த காங்கிரஸ்லயே கூட்டணியை நீடித்தார்கள் கடைசி வரைக்கும். எந்த காங்கிரஸ்? இப்ப காங்கிரஸ்ல சேர்ந்தீங்கன்னா அது வரை கணக்கு, மறக்கப்பட்ட காலம் இது. அன்றைக்கு வந்து ஈரம் கூட காயல, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த ஈரம் கூட காயல, மனசு ஆறவில்லை. அப்படி ரணமாக எல்லா முஸ்லிம்களுடைய இதயம் இருக்கிற ஒரு நேரத்துல காங்கிரஸ் தான் நம்ம பள்ளிவாசல் இடிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சுன்னு தெரியும் பொழுது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட பதவி விட்டு வெளியே வரலன்னா இவங்க எப்படிப்பட்ட பதவி ஆசை பிடிச்சவங்கன்னு பாருங்க. தேசிய அளவிலும் அப்படிதான். அதாவது தேசிய அளவுல முஸ்லீம் லீக்ங்கிறது கேரளாவத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. கேரளாவில் மட்டும் அவங்க கொஞ்சம் ஒரு தொடர்பு இருக்கிறாங்களே தவிர ஊபியிலையோ மகாராஷ்டிராவிலையோ மற்ற பீகார்ல எல்லாம் முஸ்லீம் லீக் ஒண்ணுமே என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணினால ஒரு 2-3 சீட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இதுவும் கூட்டணி இல்லாமல் போச்சுன்னா இங்கேயும் 0வா போயிடும். இப்ப உவேசி மாதிரி ஆளுக்கு இருக்காங்களே, அவங்களுக்குலாம் எத்தனையோ புதுசா நேத்து வந்தவர், அவருக்கு பல மாநிலங்கள்ல கட்சி இருக்கிறது, பிரான்ச் இருக்கிறது. இவங்களுக்கு அது கூட கிடையாது. மக்களோட இறங்கி மக்களோட தொடர்புள்ளவர்களாக இருந்ததே கிடையாது. தேசிய அளவில்ங்கிறது எதனால சொல்றாங்கன்னு கேட்டா, இங்கே ஒண்ணு தமிழ்நாடு ஒண்ணு கேரளா ஒண்ணு இருக்குல்ல, 2 மாநிலம் வந்துருச்சுல, அதனால தேசிய கட்சின்னு சொல்லிக்கிடுவாங்களே தவிர தேசிய அளவுல எல்லாம் இவங்களுக்கு எந்த ஒரு மாநிலத்திலையும் பேசலாம் கிடையாது. அவன் இந்த பாகிஸ்தான் வேணான்னு ஓட்டிட்டு. இல்ல, இப்ப முஸ்லீம் லீக் வந்து ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, நாங்கள் ஏன் விஜய் ஆதரிக்கிறோம், முஸ்லிம் கட்சிக்கு அமைச்சர் பதவி கொடுத்த ஒரே தலைவர் இங்க விஜய் தான். திமுக இவ்வளவு காலம் கொடுத்துச்சா? கலைஞர் எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரா? ஸ்டாலின் கொடுத்தாரா? திமுக முஸ்லிம்களின் பங்காளின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பதவியும் முஸ்லீம் லீக்கு அமைச்சர் பதவியே கொடுக்கல. ஆனா விஜய் பாருங்க, வந்த உடனே எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு. நீங்க எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. சோ திமுக வந்து முஸ்லீம் லீக்கு துரோகம் செஞ்சுச்சு. விஜய் வந்து எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அழகு பாக்குறாரு, அதனாலதான் நாங்க திமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறோங்கிறாங்க. இது வந்து பாமர மக்களை ஏமாத்துறதுக்கு வேண்டா இந்த வாதம் உதவுமே தவிர, இந்த விஜய் வந்து 118 இடத்துல ஜெயிச்சு இருந்தா இவங்களை கொடுத்துருப்பாரா? விஜய் வந்து 118 இடத்துல அவர் ஜெயிச்சு இருந்தாருன்னு சொன்னா இவங்க 2 பேரை கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுத்துருப்பாரா? ஏன் கொடுத்தாருன்னு சொன்னா, கொடுப்பதை தவிர அவர் வழி இல்லை, அது கொடுத்தாரு. முஸ்லீம் லீக்குக்காக கொடுக்கல, முஸ்லீம் லீக் கொடுத்தாரு, விடுதலை சிறுத்தையும் கொடுத்தாரு, கம்யூனிஸ்டுகள் விரும்பினா அவங்களும் கொடுப்பாரு. எதனால கொடுத்தாருன்னு கேட்டா, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, இவங்களை வச்சுதான் அந்த ஆட்சியை தக்க வைக்க முடியுங்கிற நேரத்துல யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. அதே நேரத்துல வந்து திமுகவில் கொடுக்கலன்னு சொன்னா, திமுக ஒரு காலத்திலையும் வந்து மைனாரிட்டியா வரலையே, உங்க ஆதரவுல ஆட்சி பண்ணலையே, அவங்க சொந்த பலத்தில் ஆட்சி பண்ணாங்க. ஒரே ஒரு தடவை மைனாரிட்டி ஆட்சியை வந்தாலும் காங்கிரஸ்காரங்க நினைஞ்சாங்கன்னு கேட்டா பதவியை இல்லாம நாங்க முழு ஆதரவு தர்றோம்னு தெரிவிச்சிருந்தாங்க. அப்ப இருந்த காங்கிரஸ் தலைவர்களோட இருந்த உறவின் காரணமாக மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஒரு பீரியட்ல மட்டும்தான் மைனாரிட்டியா இருந்தாங்க. பாக்கி சென்ற பீரியட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக முழு மெஜாரிட்டியா இருந்தாங்களே. முழு மெஜாரிட்டியா இருக்கிற நேரத்துல யாராவது கொடுப்பாங்களா? முழுசா திமுகவுடைய எம்எல்ஏக்களை கொண்டு அவங்க ஆட்சியை தக்க வச்சு இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப திமுக சென்ற முறை ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு 100 இடத்துல வந்து முஸ்லீம் லீக் தான் சென்ற இடத்துல 3 இடத்துலயும் கொடுத்து 3லையும் கோழிமுட்டை ஜெயிக்கல. ஒரு பேச்சுக்கு இவங்க ஒரு 3 எம்எல்ஏ இருந்தாங்கன்னு வைங்க, இவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்ப கொடுத்தான் இருப்பாரு. இதே மாதிரி நிலையில திமுக இருந்தாலும் கொடுத்துருப்பாங்களா இல்லையா? இப்ப உள்டா இப்படி திரும்பி பாருங்க, விஜய்க்கு வந்த மாதிரி 108 இடம் திமுகவுக்கு வந்து விட்டது. அப்ப வந்து முஸ்லீம் லீக்கையும் வச்சுதான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இருந்தா திமுக கொடுப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா கொடுத்தானே. அவனுக்கு கொடுக்காட்டி அவன் ஆட்சியை கவிழ்த்துட்டு போயிடுவாங்களே. அப்ப ஆட்சியை கவிழ்த்து விட்டு மெஜாரிட்டி இல்லைங்கிற ஒரு நிலைக்காக வேண்டி கொடுக்கறத வந்து முஸ்லீமுக்கு கொடுத்தார்கள், முஸ்லீம் லீக் கொடுத்தார்கள்னு சொல்றாரு. நாய் பன்றி இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க, 2 சீட்டு தான் கணக்கு. முஸ்லீம் லீக் எல்லாம் கணக்கு கிடையாது.
இந்த 2 பேருக்கு ஆதரவு வேணுமானால் ஒருத்தன் மந்திரி பதவி கொடுத்து இழுத்து போட்டுக்கிறேன்னு அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைக்கு கொடுத்தாங்க, இவங்களும் கொடுத்தாங்க, காங்கிரஸும் கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அவங்க தான் வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டும் கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து இதை திமுக கொடுக்கவில்லை, இவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி மக்களை ஏமாத்துறவாதம் தானே. திமுக எது கொடுக்கணும்? உங்களை எப்போ அவங்க மைனாரிட்டியா இருந்தாங்க? மைனாரிட்டியா இருந்து உங்க ஆதரவுல ஆட்சி வந்தா தானே உங்களுக்கு மந்திரி பதவி தருவாங்க. இப்போ உங்க ஆதரவுல இருக்கிறனால தந்திருக்கிறான். பிசிகாவில் எதுக்கு அதை டிவிகேல எதுக்கு தர்றாங்க? அவங்களுக்கு 106-7 தான் இருக்கிறது, இன்னொரு 10 இடம் கம்மியா இருக்கிறது. உங்களையெல்லாம் சேர்த்து போட்டு தான் அந்த ஆட்சியை தக்க வைக்க முடியும். அதுக்காக கொடுத்தாங்களா, முஸ்லீம் லீக் என்பதற்காக கொடுத்தாங்களா? அது மக்களை சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சொல்லி மக்களை ஏமாத்த பார்க்குறாங்க. அது போக சரி முஸ்லீம் லீக்கு கொடுத்ததுனால முஸ்லீமுக்கு கொடுத்தது ஆகுமா? முஸ்லீம் லீக்குக்கு வந்து வக்குப்பு வாரிய பதவி அந்த பதவி நீங்கள் வாங்கினீங்க, அதனால சமுதாயத்துக்கு என்ன ஒன்றும் நன்மை கிடையாது. முஸ்லீம் லீக்கு கொடுத்தாலும் என்ன, திமுகவில் முஸ்லீம் கொடுத்தாலும் என்ன, ரெண்டுமே எங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்று தான். அதில் சமுதாயத்துக்கு ஒன்றும் கிடையாது. யாரு கொடுத்தாங்களோ அவர் சம்பாதிப்பாரு. அவர் திமுக முஸ்லீம்களுக்கே கொடுக்கலன்னு சார்ஜ் வச்சா பரவாயில்ல. அவங்க எம்என் அப்துல்லாவை ராஜ்யசபா எம்பிக்கு அனுப்பியிருக்காங்க, ஆவடி நாசரை அமைச்சராக்கி இருக்கிறாங்க, நவாஸ் கனிக்கு எம்பி பதவி கொடுத்துருக்குறாங்க, மஸ்தானுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமா, நிறைய இஸ்லாமியர்கள் அவங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ இஸ்லாமியர்கள் கண்டிப்பா மந்திரி சபையில இருக்கிறாங்களே, இல்லாம எப்பவுமே இருந்தது இல்லையே. அதான் திமுக அவங்க கட்சியை சேர்ந்த முஸ்லீம் கொடுப்பாங்க, தான் கட்சியை சேர்ந்த முஸ்லீம் கொடுப்பாங்க. முஸ்லீம் லீக்குக்கோ மனிதநேய மக்கள் கட்சிக்கோ கொடுத்தது இல்ல. அப்படி கொடுக்கவும் மாட்டாங்கண்ணே. பொதுவாக எந்த ஒரு கட்சியுமே மைனாரிட்டி அவங்க இருந்தால் மட்டும்தான் மற்ற கட்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக வேற ஆளை தேவையே கிடையாது. அவசியம் தானே கொடுப்பாங்க. எங்களுக்கு தான் போதுமான மெஜாரிட்டி இருக்க, உனக்கு தான் தரணும், அப்படி தான் இருப்பாங்க. அதனால வந்து டிவிக்கு உங்களுக்கு கொடுத்தது என்பது வந்து எதற்கு கொடுத்தார்கள் என்ற காரணத்தை மக்கள்கிட்ட மறைச்சி அவங்க எங்களை மதிச்சாங்கன்னு ஒரு பொய் காரணத்தை சொல்றாங்க. வேற அந்த அதெல்லாம் கிடையாது. இந்த மனிதநேய மக்கள் கட்சி இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி 2 சீட் இருந்து அவங்களும் கொடுத்துருப்பாங்க. வழங்குதா? மனிதநேய ஜனநாயக கட்சியில் அவங்க ஒரு 2 அவங்களாம் உதயசூரியனில் போட்டிட்டாங்க, அதனால கொடுக்க முடியல. இல்லைன்னா அவங்களும் கொடுத்து தான் இருப்பாங்க. அப்போ எதனால கொடுத்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லைங்கும் போது உதிரி கட்சிகள் ஆதரவு தேவை என்று சொல்லும்போது கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வாங்க. இது வந்து வேற வேற மாநிலங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சில நேரங்களில் சரண் சிங்லாம் நாட்டில் பிரதமர் ஆனார், அதனால கொடுத்தாரு. ஆதரவு ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லும் பொழுது சரண் சிங் பிரதமரா இருந்தப்ப எம்ஜிஆர் சத்தியவானத்தையும் பலாவூர் பழனரையும் மத்திய அமைச்சராக்குனாரு. சரண் சிங் இதுல எம்ஜிஆர் இதுல இருந்து ஆமா மத்திய அமைச்சர், திராவிட கட்சியிலிருந்து மத்திய அமைச்சர். மைனாரிட்டியா இருக்கும்போது கொடுத்துருக்காங்கல்ல, மைனாரிட்டியா இருக்கும்போது கொடுத்தான் செய்வாங்க. இப்போ டெல்லியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்ற பீரியட்ல யாருக்குமே கொடுக்கல. இந்த பீரியட்ல வந்து நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடைய கட்சிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் முழு மெஜாரிட்டி வரல. பிஜேபிக்கு முழு மெஜாரிட்டி வராத காரணத்தினாலதான் நிதிஷ்குமார் கட்சிக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்குறாங்க, சிவசேனாவுடைய ஒரு பார்ட்டிக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து சந்திரபாபு நாயுடைய கட்சிக்கும் கொடுத்துருக்கிறார்கள். எதனால? மெஜாரிட்டி இல்லாதனால. போன தடவை கொடுத்தாங்களா? முழு மெஜாரிட்டியா இருந்தாங்க, கூட்டணி கொடுக்க தேவையே இல்லை. இது எல்லா பக்கமும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை தான். அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்கும்பொழுது கொடுக்க மாட்டார்கள், அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாட்டி கொடுப்பார்கள். அந்த ஒரு நிர்பந்தத்துக்காக வேண்டி அவங்க கொடுக்கறத சமுதாயத்துக்கு செஞ்ச உதவி மாதிரி சித்தரிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான வாதம் தானே. அவங்களுக்கே தெரியுது நமக்கு வந்து அவருக்கு ஆட்சி அமைக்க முடியல, அதனால தானே அவரை தேடிக்கிட்டு முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு விஜய் வர்றாருன்னா பாருங்களேன். இந்த தெருவுல தன்னை பார்க்க வந்த மக்கள் கரூர்ல உயிரிழந்த போது கூட அவர் வந்து பார்க்கல, முஸ்லிம் மண்ணடிக்கு வராரு. முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு மண்ணடியில மக்கள் நடமாட்டு நெருக்கடியா மரக்காரில் தெருவுக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு சோபா கொடுத்து போறாருன்னா என்ன அர்த்தம்? அவன் இதெல்லாம் வந்துட்டு அவங்க நிர்பந்தத்துக்கே கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கருத்து இது கிடையாது. திமுக மேல உள்ள விமர்சனங்கள் இருந்தா அந்த விமர்சனங்களுக்கு செய்யலாமே தவிர இப்ப செஞ்சிருக்கிறது கடைந்தெடுத்து அயோக்கியத்தனமான விமர்சனம். நீங்க இதுக்கு பிறகு உங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை விமர்சனம் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கும்போது செஞ்சதெல்லாம் விமர்சிக்கிறது எப்படி நியாயம்? 10 வருஷமா அதுல கூட்டணியில இருக்கிறீங்க, 10 வருஷமா திமுக ஊழலே செஞ்சிருக்கட்டுமே, நீங்களும் தானே சேர்ந்து இருந்தீங்க. அப்ப நீங்க கண்டிச்சு வெளியே வரலையே, இப்ப வெளியே வர்றீங்க. ஆட்சியில மந்திரி பதவி கிடைக்கும் போது தானே வெளியே வர்றீங்க.
அதனால ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது செஞ்சதெல்லாம் விமர்சிக்க கூடாது. அது நியாயமற்ற ஒரு விஷயம். பிரிஞ்சதுக்கு பிறகு உள்ள விமர்சனங்க தான் செய்யுங்க, அது நியாயம் இருக்குது. பாப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான உரையாடலா பார்க்கிறேன். இஸ்லாமிய கட்சிகள் வேறு, இஸ்லாமியர்கள் வேறு. திராவிட கட்சிகளை இஸ்லாமியர்களுக்கு எதிராக சித்தரிப்பது யாருக்கு அனுகூலமாக அமையும்? திராவிட கட்சிகளை விமர்சிக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்லல, நீங்களே விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அது திமுகவோ, அதிமுகவோ, பாமகவோ, விடுதலை சிறுத்தைகளோ, எல்லா கட்சிகளும் இஸ்லாமியர்களோட நெருக்கமாகவும் இருந்திருக்கிறாங்க, விமர்சனமும் இருக்கு உங்களுக்கு, அது வேற. ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் விமர்சிப்பது என்பது அடிப்படை அறமா, நியாயமா, இப்படி துரோகம் போல் செய்யலாமாங்கிற அந்த பாயிண்ட நீங்க விரிவா பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்படி பேசுவது இஸ்லாத்தின்படியும் சரி கிடையாது, அடிப்படை அரசியல் மாண்பின்படியும் சரியில்லை. ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. நன்றி கெட்ட சமுதாயம் முஸ்லிம்கள் நினைக்கிற அளவுக்கு. ஆனா அவங்க தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க, முஸ்லீம் வேற, முஸ்லீம் லீக் வேறன்னு அவங்க புரிஞ்சிருக்கிறதுனால முஸ்லீம் சமுதாயத்தை அவங்க சொல்லல. ஆனா எங்களுக்கு எப்படி வருதுன்னா, இவங்க செயல்னால முஸ்லீம் தான் இப்படித்தான் இருப்பானோ, நன்றி கெட்டலாம் இருப்பார்களோ நினைப்பாங்கல்ல, அந்த ஒரு அடிப்படையில தான் இதை பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா, நான் என்ன எடுத்துக்கிட்டா கூட, நான் திமுக ஆதரவும் கிடையாது, நாங்க போய் கூட்டணியில சேர்ற ஆளுங்களும் கிடையாது, அரசியல் ரீதி அவங்களோட சேர்ந்தவங்களும் கிடையாது. நியாயம்ங்கிற வகையில மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அதனால பார்க்கும்போது என்ன, வெகுஜன மக்கள் பார்வையில என்னடா முஸ்லீம்ல இவ்வளவு கண்ணியமான ஒரு சமுதாயமா இருப்பாங்க, இவங்க ஏன் இப்படி இவ்வளவு தரம் தாழ்ந்து போறாங்க, ஒரு 15 நாளைக்குள்ள என்ன நடந்து போச்சு, எதுக்காக வேண்டி இப்படி நன்றி கெட்டு போறாங்கன்னு நினைக்கிறதுக்கு இவங்க இடம் கொடுக்குறாங்க. ஆனால் முஸ்லீம் சமுதாயம் தெளிவா இருக்கிறாங்க. அவங்க தெளிவா இருக்கிறத மற்ற கட்சிகள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா பாப்போம் அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் நடக்க போகுது, என்னென்ன நிலைப்பாடுகள் மாறப்போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். மிக்க நன்றி.